Example 3.10 Ronnie earns rupees 200 on the first day. அப்போது ஃபஸ்ட் டே ராணி 200 ருபீஸ் ஏர்ன் பண்ணால் சம்பாதிக்கிறது. அப்போது ஃபஸ்ட்டு டே 200 சம்பாதிக்கிறான். அண்ட் ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் இன் த ஈவினிங். சம் அமௌண்ட்னா எவ்வளவு அமௌண்ட்டுன்னு தெரியலை. அது என்ன பண்ணுறா, செலவழிச்சிட்றா. ஷீ ஏர்ன்ஸ் 300 ருபீஸ் ஆன் செகண்ட் டே. அப்போ ரெண்டாவது நாள் 300 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறா. அண்ட் ஸ்பென்ஸ் டபுள் த அமௌண்ட் ஆஸ் ஷீ ஸ்பெண்ட் ஆன் த ஃபஸ்ட் டே. அதாவது ஃபஸ்ட்டு டே எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு தெரியாது. அந்த அளவை விட ஃபஸ்ட்டு டே அளவை விட டபுள் மடங்கு செலவழிச்சிட்றா. 300 ரூபா சம்பாதிக்கிறா. 300 ருபீஸ் சம்பாதிச்சு ஃபஸ்ட்டு டே செலவழித்த அமௌண்ட்டை விட டபுள் மடங்கு அன்றைக்கி செலவழிச்சிட்றானா ரெண்டாவது நாள். சரியா? நெக்ஸ்ட்டு ஷி ஏர்ன்ஸ் 400 ருபீஸ் ஆன் த தேர்ட் டே. தேர்ட் டே எவ்வளவு ஏர்ன் பண்ணுறா, 400 ருபீஸ். ஃபஸ்ட்டு டே 200 ருபீஸ், செகண்ட் டே 300, தேர்ட் டே 400. ஆனால் ஃபஸ்ட்டு டே செலவழித்தது எவ்வளோன்னு தெரியாது. அந்த அமௌண்ட்டில் டபுள் மடங்கு ரெண்டாவது நாள் செலவழிச்சிட்றா. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டே அமௌண்ட்டில் 4 டைம்ஸாம், அப்போ 4 மடங்கு செலவழிச்சிட்றானா. Can you give an algebraic expression of the total amount with her at the end of the third day? அப்போது அவள் கையில் எவ்வளவு இருக்கும், அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, அதான் அல்ஜிப்ரேக் எக்ஸ்ப்ரெஷனில் சொல்லியிருக்கு. அது ஒரு அமௌண்ட்டாக இருக்காது, ஒரு நம்பராக இருக்காது. இப்போ 100, 200, 500, 1000 இப்படிங்கிற ஒரு நம்பராக இருக்காது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு டே செலவழித்த அமௌண்ட்டு எவ்வளோன்னு தெரியல. அதனால தான் இது அல்ஜிப்ரேக் எக்ஸ்ப்ரெஷனில் வரும். ஏன்னா அல்ஜிப்ரேக் எக்ஸ்ப்ரெஷன்னா இந்த செலவழித்த அமௌண்ட்டு தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுட்டு எக்ஸ்ப்ரெஷனும் எக்ஸ் டேர்ம்லேயே கிடைக்கும். அதான் அமௌண்ட் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் டே 200 ருபீஸா. நெக்ஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளவுன்னு தெரியாதுல்ல, அதை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுன்னு வச்சுக்கணும். அதான் let the amount spent on the first day be x. amount with her at the end of the first day is. இப்போ 200 ருபீஸ் சம்பாதிச்சுட்டு எக்ஸுங்கிற ருபீஸை செலவழிச்சிட்டு, அப்போ அவள் கையில் எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம், 200லேருந்து மைனஸ் எக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போ 100 ருபீஸ் ஏர்ன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 50 ருபீஸை செலவழிச்சிட்றோம். அப்போது மீதி நம்ம கையில் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், அந்த 2 நம்பரையும் சப் பண்ணால் தான் தெரியும். 100லேருந்து 50 சப் பண்ணால் 50. அப்போ நம்ம கையில் 50 ருபீஸ் இருக்குன்னு தெரியும். அதுக்காக தான் இப்போ அந்த 200 மைனஸ் எக்ஸ் ருபீஸு அவள் கையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஏர்ன் ஆன் த செகண்ட் டே 300 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறா. ஃபஸ்ட்டு டேவை விட டபுள் மடங்கு செலவழிச்சிட்றாள்ல. அப்போ எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு டே ஸ்பெண்ட் பண்ணது. அப்போ 2x 2 மடங்கு டபுள் மடங்கு செலவழிச்சிட்டா 2x. அப்போ அவள் கையில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், அவள் கையில் மீதி எவ்வளோ இருக்கும், இந்த 300லேருந்து 2x சப் பண்ணணும். அப்படின்னா அவள் கையில் அன்னைக்குள்ள இது இருக்கும். இது ஃபஸ்ட்டு டேயே முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு டே 200 மைனஸ் எக்ஸ் ருபீஸ் வச்சுருக்கா. செகண்ட் டே 300 ருபீஸ் சம்பாதிச்சு அதில் 2x செலவு பண்ணிட்டா. அப்போ அவள் கையில் இருக்கிறது 300 மைனஸ் 2x ருபீஸ் இருக்குது. அப்போது இது ஃபஸ்ட்டு டே இருக்குது, இது செகண்ட் டே இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டே 400 ருபீஸ், இங்கே 400 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறா. அதில் 4 டைம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு டே செலவு பண்ணது போயிடுது. அப்போ 4 டைம்ஸ்னால் 4xன்னு வைக்கணும். அப்போ எவ்வளோ அவள் கையில் இருக்கும் அப்படின்னா 400 மைனஸ் 4x. அதுதான். அப்போ இது தேர்ட் டே அவள் கையில் இருக்கிறது. அப்போது டோட்டலாக அவள் கையில் எவ்வளவு இருக்குன்னா இந்த 3ஐயும் ஆட் பண்ணணும். எந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு டே வச்சுருக்க காசையும், செகண்ட் டே எவ்வளோ வச்சுருக்கா, தேர்ட் டே எவ்வளோ வச்சுருக்கா, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் தானே அவள் கையில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்போ அதை ஆட் பண்ணு. 200 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 300 மைனஸ் 2x ப்ளஸ் 400 மைனஸ் 4x. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு சைட் கொண்டு வரணும், கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரு சைட் கொண்டு வரணும். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்னது, 200 ப்ளஸ் 300 ப்ளஸ் 400. நெக்ஸ்ட்டு வேரியபிள் டேர்ம் எது, மைனஸ் எக்ஸு மைனஸ் 2x மைனஸ் 4x. ஓகே, ஆமாம், இதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும். இப்போது இதை அவ்வளோத்தையும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுவோம். சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் என்னது 3.
கிரேட்டர் நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணும் 2. அதுக்கு முன்னாடி மைனஸ் சைன் இருக்கிறதுனால -3. அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன கிடச்சிது? -1 -2 ஆட் பண்ணால் -3 கிடச்சிது. அப்போ -3 -4 -1 -2 ஆட் பண்ணால் -3 நெக்ஸ்ட்டு -4 இதுவும் சேம் சைனாக இருக்குது. -3 -4 சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். 4ஐயும் 3 ஆட் பண்ணால் 7. கிரேட்டர் நம்பர் 4 அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கு. அப்போ -7x. ஆன்சர் என்னது? The required algebraic expression is 900 - 7x. இதான் ஆன்சரு. அப்போ இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு இந்த கிவன் algebraic expression எது? 900 - 7x rupees அவள் கையில் இருக்கும். 900 rupees - 7x. எக்ஸுங்கிறது வேரியபிள், வேரி ஆகக்கூடியது, எவ்வளோன்னு தெரியாது. இது அல்ஜிப்ரேக் ஃபார்ம்னு எழுத சொல்லியிருக்காங்க. அல்ஜிப்ரேக் ஃபார்மில் எழுதியிருக்கு. இதான் ஆன்சர்.